கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி வேட்டி அணிந்து பகவதி அம்மன் கோயிலில் 20 நிமிடங்கள் வழிபாடு. முக்கடல் சங்கமத்தில் காலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தார். விவேகானந்தர் மண்டபத்தில் பரமஹம்சர் படத்திற்கும் விவேகானந்தரின் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகா மண்டபத்தில் நாளை பிற்பகல் வரை இரவு பகலாக தியானம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெயில். மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, உதகையை குளிர்வித்த மழை. கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டின் சில தென் மாவட்ட பகுதிகளிலும் பருவமழை தொடங்கியதாக வானிலை மையம் அறிவிப்பு. இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், பஞ்சாபில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா கைது. பெங்களூரு விமான நிலையம் வந்தவரை சுற்றி வளைத்து பிடித்த சிறப்பு விசாரணை குழு. இந்திய மக்களின் மரபணுவில் சனாதனம் நிறைந்துள்ளதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. சனாதனம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் சென்னையில் நடந்த விழாவில் வலியுறுத்தல். சென்னை பெரும்பாக்கத்தில் சதுப்பு நிலத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் தீவிரம். அரசு பணி தேர்வுகளில் தமிழ் மொழியில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே இதர தாள்கள் மதிப்பீடு. தமிழக அரசின் உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மயிலாடுதுறை தர்மபுர ஆதீன மடத்தில் கடும் எதிர்ப்பை மீறி நடைபெற்ற பட்டண பிரவேசம். சிவிகை பல்லக்கில் பக்தர்கள் சுமக்க 4 மாட வீதிகளில் ஆதீனம் வீதி உலா. அதிமுக விளக்கு அணையப் போவதால் பிரகாசமாக எரிகிறது. ஜெயலலிதா பற்றிய தன் கருத்தை அதிமுகவினர் விமர்சித்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். செல்போனில் பேசியபடி கார் ஓட்டியதால் கைது செய்யப்பட்ட TTF வாசனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் செயல்பட மாட்டேன் என உறுதிமொழி கடிதம் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் அமித்ஷா சாமி தரிசனம். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் சிறப்பு வழிபாடு. வெறுப்பு பேச்சுகளால் பிரதமர் பதவியின் மாண்பை மோடி குறைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம். மன்மோகன் சிங்கின் கருத்துக்கள் நகைப்புக்கு உரியவை என்று பாஜக பதில். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்து ஆடும் தண்ணீர் பஞ்சம். பெண்கள் லாரி மீது ஏறி தண்ணீர் பிடிக்கும் அவலம். அசாம் மேகாலயா எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம்.
அசாம், திரிபுரா, மிசோரம், மணிப்பூரை இணைக்கும் முக்கிய சாலையில் பாதிப்பு. கன்னியாகுமரி வந்தடைந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அதன் பின்னர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் மோடி நாளை பிற்பகல் வரை தொடர் தியானம் மேற்கொள்கிறார். ஐம்பது நாட்களுக்கு மேலாக 200க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தீவிரமான தேர்தல் பணியாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் வந்தடைந்தார். அரசு விருந்தினர் மாளிகையில் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு பகவதி அம்மன் கோவிலுக்கு காரில் பிரதமர் சென்றபோது சாலையோரம் காத்திருந்த மக்களும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகம் முழக்கம் எழுப்பினர். வேட்டி அணிந்து சென்ற பிரதமர் பகவதி அம்மன் கோவிலில் 20 நிமிடங்கள் வழிபாடு நடத்தினார். இதையடுத்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் படகு குழாமில் இருந்து விவேகானந்தா என்று பெயரிடப்பட்ட பிரத்யேக படகு மூலமாக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்றார். வேட்டிச் சட்டை அணிந்து சென்ற பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் கீழ்த்தளத்தில் பகவதி அம்மனின் பாதம் பதிந்த இடம் என்று கருதப்படக்கூடிய ஸ்ரீ பாதத்தில் வழிபட்டார். பிறகு மண்டபத்திற்குள் சென்று ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் படத்திற்கும் விவேகானந்தரின் சிலைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் வெளிப்புறத்திலும் பிரதமர் சுற்றி பார்த்தார். இதையடுத்து இரவில் அங்கேயே தங்கிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தியானத்தை தொடங்கவுள்ளார். இன்று பிற்பகல் 1 மணிக்கு தியானத்தை தொடங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 6 மணிக்கு தியானத்தை முடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக 18 மணி நேரம் தியானம் மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் அந்த நேரத்தில் இளநீரை மட்டுமே அருந்துவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் இருப்பார்கள் என்றும் அவருக்கு 100 அடி தூரத்தில் பாதுகாவலர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் அலுவலகம் செயல்படக்கூடிய வகையில் விவேகானந்தர் மண்டபத்தில் தொலைபேசி இணைப்புகள் மற்றும் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையொட்டி விவேகானந்தர் மண்டபம் முழுமையாக பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முப்படையினர், கடலோர காவல் படையினர் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.